ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனலோட புது சீரியஸ் நம்ம வீட்டு பாலா. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெகுலராக டே பை டே யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேன்லேருந்து அக்வா, இப்போ நம்ம ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி வீட்டில் இருக்க நம்ம ரெகுலராக யூஸில் இருக்க அப்ளையன்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே இருக்க கான்செப்டை பற்றிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. இப்போது நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சண்டேஸ் ஆனாலும் சரி, இல்லை இந்த லாக்டவுன் டேஸில் வீட்டில் அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது சர்வீஸ் பண்ணுவோம், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி இறங்கிடுவாங்க. ஒரு சில பேர் அதில் ஜெயிச்சிருவாங்க, நம்ம ரெடி பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவாங்க, ஆனால் அவங்களால கடைசி வரைக்கும் அதில் என்ன இருக்குது, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சர்வீஸில் வந்து கூப்பிடுவாங்க. அதே வந்து உங்களுக்கு அதோட கான்செப்டோ இல்லை அதில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே ரெடி பண்ணலாம்ல. அது உங்களுக்கு டைம் சேவ், மணியும் சேவ் தானே. அதை பற்றி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிற சீரீஸ் வந்து சீலிங் ஃபேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சீலிங் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஃபேனுன்னு எடுத்துட்டிங்கனாலே டேபிள் ஃபேன்லேருந்து இப்போது வந்து உங்களுக்கு எல்இடி டிசைனோடு இருக்குது, நடுவில் வந்து நிறையா லீஃபோடலாம் நிறையா வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தாங்க, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் கான்செப்ட் தான். மெயின் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும், கூடவே ஒரு கெப்பாசிட்டரும் இருக்கும். ஓகேங்களா, இதில் மூணு கம்ப்ளைண்ட் தாங்க பேசிக்ஸாக வரும். என்னென்னா, ஒன்று ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு மேலே சப்ளையே போகாது, அதை சேஞ்ச் பண்ணால் ரெடி ஆயிரும். இன்னொன்று வந்து ஃபேன் ஓடும்போது நோட் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். இந்த கதவு எடுக்கலாம் எலி மாட்டினா இந்த மாதிரி ஒரு கீச்சுங்கிற சவுண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அது வந்துச்சுன்னா பேரிங் கம்ப்ளைண்ட் தான். பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேரிங், கீழே ஒரு பேரிங் இருக்கும். ஓகேங்களா, 2 பேரிங் தான். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு ஒன்று கையை விட்டு சுற்றினா தான் ஃபேன் சுற்றும், அப்படி இல்லைன்னா ஸ்லோ ரன்னிங்லேயே இருக்கும், இன்னொன்று சுத்தமாக ஆன் ஆகவே ஆகாது. இதை மட்டும் ரெடி பண்ணால் போதுங்க, ஃபேன் நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போது சீலிங் ஃபேனில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, சுத்தமாக ஓடவே ஓடாது. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக மேலே ஏறி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சுவிட்சில் இருந்து அங்கே லைன் போகுதுன்னு பார்க்கணும். இது வந்து எலக்ட்ரானிக் டைப் ரெகுலேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் டைப் கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து காம்பேக்டாக இருக்கணும்னு சொல்லி அட்வான்ஸாக விட்டுருக்காங்க. இப்போது இதில் உங்களுக்கு லைன் போகுதான்னு செக் பண்ணிங்க. எல்லாத்துக்குமே டெஸ்டர் ரொம்ப அவசியம். அதை வச்சு அவுட்டு வருது. ரெகுலேட்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் உங்கள் வீட்டில் ரெகுலேட்டரில் அவுட்டில் வச்சு பார்க்கும்போது இந்த லைட் ஏரியல், இந்த இண்டிகேட்டரில் லைட் ஏறல அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம். நீங்கள் நேராக ஷாப்புக்கு போயிட்டு இதே மாதிரி ஒரு ரெகுலேட்டர் வாங்கி மறுபடியும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இதில் வந்து ஃபேன் நாய்ஸ் வருது. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பேரிங் தாங்க. பேரிங்கில் வந்து 2 பேரிங் வரும். இதில் மேலே ஒன்று கீழே ஒன்று, 2 பேரிங்க்குமே ஒரே சீரியல் நம்பர் தான் வரும். பொதுவாக பேரிங்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். இதில் வந்து 6201 தான் அதோட நம்பர். இது நீங்கள் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து கூட அது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது ப்ராப்ளம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரன்னிங், இல்லைன்னா சுத்தமாக ஆன் ஆகாது.
இல்லைன்னா நம்ம கையை விட்டு சுற்றினாதான் அது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுப்பான் அந்த இண்டக்ஷன் மோட்டரை. உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா அது சுத்தமே சுற்றாது, இல்லை கம்ப்ளைண்ட் ஆனாலும் சுற்றாது, ஸ்லோ ரன்னிங் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த கெப்பாசிட்டர் மாற்றினீங்கன்னா போதும். இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மைக்ரோஃபேரட். ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலும் ஒரு 40 to 50 ருபீஸ் தான். சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் 3 லைன் இருக்கா. ஒன்று வந்து ஆக்சிலரி வைண்டிங்கோட ஒரு லைன், மெயின் வைண்டிங்க்கு ஒரு லைன், காமன் ஒன்று இருக்கும். அப்போது இது 2 ஒயர் தான் இருக்குது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பழசு நீங்கள் எப்படி கழட்டுறீங்களோ அப்படியே கழட்டி மாட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒயர்லாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்லாம் காமனாக ஒரே ஒரு கலரில் கோடிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. பிளாக் எப்போவுமே காமன், எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங் கொடுத்துருப்பாங்க, ரெட்டு வந்து மெயின் வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, ஒன்று வந்து காமனோட கனெக்ட் ஆகும், நியூட்ரலும் காமனும் கனெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஆக்சிலரி வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் ஆக்சிலரி வைண்டிங் இல்லாமல் மெயின் வைண்டிங்க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் அப்படியே ஆப்போசிட்டாக சுற்ற ஆரம்பிக்கும். நம்ம ஆப்போசிட் ரன்னிங்னா என்னென்னா, நார்மலாக சீலிங் ஃபேனை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். கிளாக் வைஸில் சுற்றினா என்ன ஆகும், கீழே இருக்க ஏர் ஃபுல்லாகவே மேலே போகும். அதுதாங்க. இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே, எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு, நானே ஃபேன் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, இல்லைனாலும் லைக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளைன்ஸில் டவுட் இருக்குது, இல்லை இதுலேயே உங்களுக்கு பண்ணி நான் சொன்னதில் ரெடி ஆகலை அப்படிங்கும்போது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா என்னோடய நம்பர் தரேன், அதுக்கும் நீங்கள் டயல் பண்ணி என்னென்ன சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேசணும், உங்களுக்கு அப்ளைன்ஸில் வேறு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். பெல்லு